தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். ஆய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபார கருணா சிந்து ஞான சாஸ்திரப்பணும் ஸ்ரீ சந்திரசேகரனும் பிரமாமதாரம் கலியுதேவம் காட்சிமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு எல்லா சுவாமியுமே நான் தான். எல்லா சுவாமியுமே நான் தான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, பாருங்கள். தினமுமே என்ன சொல்கிறோன்றதை நம்ம விஷயங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் நிறைய சில பேர் வந்து சொல்லும்போது என்ன பண்ணுவா, பெரியவா தன்னை பரமேஸ்வரன் சொன்னதே இல்லை அப்படின்னு இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஆமாமான்னு தோணும். ஆனால் அது இல்லை. அதுதான் நான் உறுதியாக சொல்கிறேன். பெரியவா சில சமயம் நான் தான் பரமேஸ்வரன்னே சொல்லியிருக்கார். அதுதான், அதனால தான் இந்த டைட்டிலாகவே போட்டிருக்கேன், அந்த இம்பேக்ட் கிடைக்கணும்னு. எல்லா சுவாமியுமே நான் தான். ஸ்ரீ ராமதுரை மாமா வந்து மகாபெரிவா சொன்னபடி நாவல்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலை முதல்ல கண்டுபிடிச்சி அங்கே போய் திருமஞ்சனம் பண்ணிட்டு வான்ருக்கார். கட்டளை அதை போனார். அங்கே நிறைய அற்புதங்கள்லாம் நடந்தது. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். ராமதுரை மாமா வந்து ஒரு 100 பேரோட போய் பெரியவா அந்த சொன்ன அந்த கோவிலில் தரிசனம் பண்ணி ராத்திரி 10 மணிக்கு மேலே பண்ணிவிட்டு அங்கேயே தங்கி கார்த்தால 6லேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் அடுத்த நாள் வந்து அங்கே இது பண்ணி அங்கேயே இருந்து தங்கி 4000 திவ்ய பிரபந்தம் விடாமல் சொல்லிட்டு அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் திருப்பதி, இதில் இருக்கக்கூடிய ஜீயர்கள்லாம் அங்கே வந்து மத்தியானம் வந்து பூஜை அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கா பெருமாள் தாயாருக்கு. அப்புறம் இந்த 100 பேரோடு சேர்ந்து ராமதுரையும் அங்கே கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 அந்த தெருக்களிலும் உஞ்ச விருத்தி எடுத்து அதனால் வந்த அந்த அரிசி அதெல்லாம் அன்னதானம் பண்ணார். இதெல்லாம் சாஸ்திரப்படி பண்ணணும்னு 35 குத்து விளக்கு எரிய ஜீயர்கள் வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் பண்ணினா ரொம்ப பிரமாதமாக நடந்தது. எவ்வளோ வருஷமாக நடக்காமல் இருந்த அந்த திருமஞ்சனம் ஜீயர்கள் கையால் நடக்கணும்னா பரமேஸ்வரனான மகாபெரிவா நினச்சாதான் நடக்கும். இந்த 100 பேர் கூட கூட்டியிருந்தவர் அப்புறம் வந்து ராமதரமமாக தான் கூட்டிருந்தார். அவர் சேர்ந்து 101 பேரும் தேவராஜ தாத்தாச்சாரியார் அவர் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஓல்டு அவர் தான். அங்கே இருக்கார். அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அந்த இடத்த விட்டு நகர்றதில்லைன்னு இருந்திருக்கார், பெருமாளோடையே இருக்கணும்னு. ஆனால் திருமஞ்சனம் நடக்கலை அப்படின்றத எப்படி பெரியவா ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி ராமதுரை மாமாவை அமிச்சு எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றத நினச்சி அவர் ரொம்ப உருகினார். ஒரு லெட்டரை எழுதி ராமதுரை கிட்ட கொடுத்து இதை பெரியவா கிட்ட எடுத்துன்னு போய் நான் சொன்னதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமர்ப்பணம் சிலதை கொடுத்தார். ராமதுரை மாமா அதை எடுத்துன்னு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். மகாபெரிவா முன்னாடி வாசித்தார். அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் மகாபெரிவா இதை போய் புது பெரியவா கிட்ட போய் வாசிச்சுட்டு வா அப்படின்னு போனார். வாசிச்சுட்டு வந்தார். இப்போ திருப்பி அதை பாலுமாமா கிட்ட கொடுத்து பாலுமாமாவை வாசிக்க சொன்னார் பெரியவா. பெரியவா ஏதாவது ஒன்று பண்ணுவார், என்ன பண்ணுவார்னு தெரியாது. பாலுமாமா ஒரு வாட்டி அது வாசிச்சிருக்கார். அந்த தேவராஜ தாத்தாச்சாரியார் எழுதின லெட்டரை அதை 48 வருஷத்துக்கு முன்னாடி அதில் எழுதியிருக்கான். அதில் எழுதியிருந்தது 48 வருஷத்துக்கு முன்னாடி மகாபெரிவா வந்திருந்த போது வேத விற்பனர்கள்லாம் வந்து பெருமாள் கோவிலில் நான் இருக்கேன், என்னை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா கட்டளை இட்டா. வெளியிலலாம் வேண்டாம், கோவிலுக்கே வரட்டணும். கோவிலுக்கு பெருமாளோட சேர்ந்து அவரும் உட்காந்துருந்தார். அங்கே எல்லாம் பண்ணான். அப்போ வந்து அது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை அதில் எழுதியிருக்கு. அந்த லெட்டரில் விஷயத்தை பெரியவா சொல்லியிருக்கா. அதில் கொஞ்சம் அந்த தாத்தாச்சாரியாருக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஹிஸ்ட்ரி இருக்கா அந்த பெருமாளுக்கு, ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி உடனே பெரியவா சொன்னாலாம், அதாவது அந்த பெருமாளை பற்றி இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்த பெரியவா சொல்லியிருக்கா.
அப்போ இதை நாங்கள் வேறு மாதிரி தானே கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு தாத்தாச்சாரியார் சொன்னாலாம். மகாபரிவா சரி வாங்கோ அப்படின்னு சிரிச்சுட்டே ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்களாம். கூட்டின்னு போய் இந்த கோயில்லையே புதராக இருந்திருக்கு. இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னாரு. நிறைய ஆட்களை வச்சு சுத்தி பண்ண உடனே அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நேரம் பார்க்கலையே, கல்வெட்டு இருந்திருக்கு. பெரியவா தான் பெருமாள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுலேருந்து தான் தெரியும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கல்வெட்டில் என்ன இருக்கிறதுன்றத படிக்க சொன்னால் அவள்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டா. அப்புறம் பெரியவா சொன்னால் 10 நாளாக பெருமாள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா, இதை நீ அவாக்கிட்ட சொல்லு, நீ இதை அவாக்கிட்ட சொல்லுன்னு. அதனால் நான் பொறுத்து பார்த்து இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு தான் அந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்றதையும் பெருமாள் எனக்கு சொல்லிட்டார். அதுதான் அது அப்படின்னாரு. இதெல்லாம் முடிஞ்சுது. அப்போ இதுலேருந்து நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெரியவா சாதாரணப்பட்டவர் தான் அவர். பெரியவா தான் பரமேஸ்வரன், பெருமாள் அவரே தான். எப்படிப்பட்ட இது நடந்திருக்கு பாருங்கள். அவளுக்கே தெரியாத ஒன்று விஷயம் அது என்னதுன்னு சொல்லலை. அதில் இருக்குது கல்வெட்டில் அப்படிங்கிறத பெருமாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார் 10 நாளாக அப்படின்னு பெரியவா அந்த தாத்தாச்சாரியார்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இது அனுபவமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் சொல்லி முடித்தோடனே பெரியவா அவர்கிட்ட சொன்னாராம், நீ இந்த கோவிலுக்கு போய் யாரும் பண்ணாத ஒரு பெரிய விஷயத்தை நீ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மகாபெரிவா ராமதர மாமாவை பார்த்து சொல்லி, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க, நிறைய நடந்திருக்கு, இதெல்லாம் யார் பண்ணினா பெரியவா கேட்டிருக்கா. ராமதர மாமா சொல்லியிருக்கா, பெரியவா தான். சரியாக சொல்லு அப்படின்ட்டுருக்கார். ஆமாம், பெரியவா தான், பெரியவாளுடைய சங்கல்பம்தான் பெரியவா தான் பண்ணினான். இதை சொல்கிறதுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்லை பெரியவா, அப்போது இன்னிலேருந்து நீ எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம். ஏன்னா எல்லா கோவில்லையும் இருக்கிறது நான் தான். நீ எந்த கோவிலில் போய் யாரை பார்த்தாலுமே எல்லாமே நான் தான். இதை யாரை சொல்ல முடியும்? நம்ம பார்த்துக்கணும். பெரியவா பரமேஸ்வரன் அவர் தான் எல்லா சுவாமியும். பெரியவாளே சொல்கிறாளே, யாராலும் சொல்ல முடியும் அதை. எல்லா சுவாமியுமே நான் தான். சந்தோஷம்னு உனக்கு ஒன்றுமா? ஏன்னா சந்தோஷம்ன்றதே நான் தான் அப்படின்னு இருக்கா. நான் இல்லாமல் எந்த கோவில்லையும் பூஜையும் இல்லை, கிளம்பு அப்படின்ட்டார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரனும் மகாபிரியா பாதமேஸ்வரனும்.